அது முளைக்கிறதுக்கு முன்னே இருக்குது இடமா யூடியூப் சேனல்ல தான பார்த்த ரீல்ஸ்ல. ஆமா இது வந்து மல்டி மில்லட் நூடுல்ஸ். பாப்கார்னா? கார்ன் புட்டா நல்லா இருக்குமா? உனக்கு இனிப்பு மட்டும் தான் உனக்கு கண்ணுல தெரியுமா? இல்ல சோ அதனால let us take only this 3. ஓகேவா? அதுக்கு ஒரு சர்ப்ரைஸ். கண்ணு மூடுங்க. என்னது இது? ஐஸ்கிரீம். அது வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்க இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா கேலிக்கட் போய் பண்ண போறோம். அந்த vlog தான் இப்போ உங்களுக்கு காமிக்க போறோம். என்ன பண்ணிட்டு இருக்கு? என்ன சொல்லு. அந்த ரைஸ் 5 kg இந்த ராயல் ஃபீல்ட். அது என்னது இது? ராயல் என்னது? அது கிரீன் கோல்ட். கிரீன் கோல்ட் அதான் 5 kg. என்னாச்சு? என்னாச்சுப்பா? மச்சம் வந்துச்சப்பா. அதுவும் ஏடா காமிச்சா வந்துச்சா? சூப்பரா இருக்கு. 300 கொடுத்துருங்க. சோயா சங்க் தானே? சோயா சங்க். இந்த வர்க்கு பரிசம். இங்க இது ஃபிளாக்ஸ் சீட்ஸ் இங்க. கொள்ளு கம்பு. இதான் கொள்ளு இல்ல? எது? அது. இதான் கொள்ளா அது கொள்ளா. உன்னி மாதிரி இருக்கு. அது ஃபிளாக்ஸ் சீட்ஸ். 300 அது நிறைய தான் இருக்கு. என்ன பண்ண போறீங்க அது நீங்க? இங்க பாருங்க. இது பக்கத்தில் இருக்க ஃப்ளோர் மேல் தான். இங்கே தான் வந்து நாங்கள் அடிக்கடி போயிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி ரீஸ்டாக் பண்ணிப்போம். ஏன்னா வந்துட்டு பேக்கெட்டில் வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ணுறத விட இங்கே நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் இல்லையா? இங்கே நல்லாவே இருக்கும் சூப்பராக. ஸோ அப்படி நல்லா இல்லைனாலும் நாங்கள் போயிட்டு ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம். அதனால நாங்கள் வீக்லி ஒன்ஸோ இல்லை 10 டேஸ்க்கு ஒன்ஸோ அந்த மாதிரி வாங்கிப்போம், எங்களோட டைம் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நான் எதுக்கு இந்த வீடியோ வந்துட்டு இவ்வளோ டீட்டெயில்டாக வந்து எல்லாத்தையும் காமிச்சிட்ருக்கேன்னா, யாராவது இங்கே நியர்பை இருந்தாங்க இந்த வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ அவங்க போய் வாங்கிக்கலாம். இது வந்து அபுஷகரா ஷார்ஜா ஏரியாவில் இருக்குது, பார்க்கிட்ட. ஸோ யாருக்காவது வேணும்னா அங்கே போய் வாங்கிக்கலாம். இவரை கூட்டிகிட்டு போயிட்டு இவரை போட்ட ஆட்டோ இருக்கே, இவரை கூட்டிகிட்டு போனாலே அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்றது தான் அவரோட வேலையே. வேறு வேலையே அவருக்கு கிடையாது. ஸோ அப்படியே இப்படி தான் வந்து எங்களோட பர்ச்சேஸ் போச்சு. எது வேணும் உனக்கு? இரு நான் தரேன். எடுத்துறேன். சாம் உன்னோட பின்னாடி பயங்கரமா ஆயில் வருது சாம் தலையில. அது அது வெள்ளம் கேட்டிங்களா? கேட்டியா? இது ராஜிஸ் மலபாரி சன்னத்து எல்லாரா எல்லாம் நீங்க எது யூஸ் பண்றீங்க? சாப்பிட கூடாது. என்ன அது வேணும்? ஏய் அது வேணா எடுக்காது. அதோ அவனை கொஞ்சம் விரட்டுங்க. அது இதெல்லாம் சாப்பிடாதுடா சாம். வேண்டாம் சாம். சரி ஓகே, இதுக்கப்புறம் கிடையாது சரியா? பார்த்து ஒழுங்கா. அழுக்கா இருக்குடா. புட்டு மாவு 5 முட்டை. 5 புட்டு இருக்கா? 5 முட்டை இருக்கு. ரைஸ்லுണ്ട്, വീറ്റിലുണ്ട്, ചെമ്പുണ്ട്, പോപ്കോൺ ராகிണ്ട്. பாப்கார்னா? கார்ன் புட்டா நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. வேற கிலோ கொண்டே இருக்கு. எல்லாம் കുറച്ച് கொண்டு நீ மிஸ் பண்ண. அது புதிய கலர் முட்டை. பாரு ஐடியா செமையா கொடுக்குறாரு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாமா? எல்லாம் ஒரு ஸ்பூன் எல்லாம் எடுக்கணும். சும்மா ட்ரை. இது நான் கார்ன் புட்டு சாப்பிட்டது இல்ல. சும்மா ஒரு 100 கிராம் தாங்க எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிட்டு நல்லா வாங்கிப்பேன். போதும் ஜஸ்ட். அது நல்லா இல்லைன்னா என்ன பண்றது? ஒண்ணு நல்லா ரிட்டர்ன் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிட்டர்ன் பண்ணி வேற வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி போதும். நான் ஃப்ரெஷ்ஷா வாங்கிப்போம். ஆமா ஃபர்ஸ்ட் டைம் வாங்க நல்லா தான் இருந்துச்சுல்ல? எல்லாம் நம்ம குடிக்கணும். அப்படியா? ராகி எங்க இருக்கு? அவ்வளவு கம்மியா வாங்கியிருக்கா அந்த புட்டு? போதும் சாம், ஃப்ரெஷ்ஷா வாங்கிக்கலாம் சாம். ½ kg-யா? ஒரு நாள் இது, ஒரு நாள் அது, ஒரு நாள் அதுவே வந்துட்டு வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். பல நாள் ஆயிடும். அது பல நாள் ஆயிடும்.
எனக்கு இந்த கார்ன் அது என்ன பண்ற? கார்ன்னா நம்ம சாப்பிடுற கார்ன் அதான் ஒன்றும் சாப்பிட்டு இருக்கியா? இது காட்டு கடலை மாவு இல்ல காட்டு. கலர்ல இது கோன் சரி அது இந்த புட்டு தெரியுது பாப்கார்ன். சரி சரி சாப்பிடு. கோன் அது அது எப்படி நல்லா இருக்கும்? நல்லா இருக்குமா? அதுல பவுடர் எதுவும் மிக்ஸ் பண்ண மாட்டீங்களா? அது மாத்திரம் இது ரைஸ் அது தெரியும், ரைஸ் நல்லா இருக்கும் டேஸ்ட் சாப்பிடுங்க. அது ராகி வீட் கொஞ்சம் கொடுத்துருங்க. என்னது பாது அது? மதி கிறிஸ்மஸ் பொங்கல். சாம் இந்த கொக்கோ பவுடர் எடுத்துக்கலாம். அது பெருசு எடுத்துக்கலாம். பெருசுங்க அது அப்படி பண்ணாதப்பா, விழுந்துருவீங்க. ஓகே கை போயிடும்பா. அவரு ஓடிட்டாரு. நெஸ்காஃபே கிளாசிக் எவ்வளோ? தெரியுது தெரியுது, வலியுது. ஆனா இது ஒரிஜினல் தானா? இருக்காங்களா? உனக்கு இனிப்பு மட்டும் தான் உனக்கு கண்ணுல தெரியுமா? எங்கெல்லாம் இனிப்பு இருக்கோ அங்கதான் தேடி போயிட்டு இருக்கான். சியா சீட்ஸ் வேணும் எனக்கு. அங்க இருக்கு ஓகே, பட் எனக்கு ஃப்ரெஷ்ஷா கொடுக்க முடியுமா? ஃப்ரெஷ்ஷா ஒரு 100 கிராம் இருந்தா கூட ஓகே. என்ன ஃப்ரெஷ்ஷா வேணும்? சியா சீட்ஸ். அது கையில என்ன வச்சிருக்கீங்க? ஓகே சியா சீட்ஸ் சாக்லேட். ஓகே ஆகுது. ஓகேவா? ஓகே ஓகேல சாப்பிட்டு பாப்போம் எப்படி இருக்கு. செக் பண்ணி போறோம். சரி, என்ன அது வச்சிருக்கீங்க போடுறோம். நீங்க? சரியா இது இது வந்து மல்டி மில்லட் நூடுல்ஸ். இது டெய்லி ஒண்ணு கிடைக்குமா? இது கைக்கணுமா? என்ன இது? பாஸ்தாவா? இது பாஸ்தா, மல்டி மில்லட் பாஸ்தா. கலர் கலரா வச்சிருக்கீங்க ஏதோ. சரி இது வேணுமா சாம்? அது சன்ஃப்ளவர் ரோஸ்டடா? இது ரோஸ்டட் இல்ல. எது பெஸ்ட்? ரோஸ்டடா நல்லா இருக்கு. முழுசு வேண்டாம், கிரேட்டட். அது ஒரு கிரேட்டட் வால்நட் ஒண்ணு போதும். இடமாமா? என்ன சாம் கேக்கு? இடமாமா? என்னது? அது கார்னு, அது முளைக்கிறதுக்கு முன்னே இருக்குது. இடமாமா யூடியூப் சேனல்ல தான பார்த்த ரீல்ஸ்ல. ஆமா. ஓகே ஓகே. இடமாமா கொடமாமான்னு இருக்கா? எங்க மாமா இருக்காங்களா? என்னது? அதெல்லாம் வேஸ்ட் ஆகாது. அதெல்லாம் எவ்வளவு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சாம். கடையில் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே இங்கே வந்தாச்சு. கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. சரி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கலாமே அப்படின்னு இங்கே ட்ரீம்லேண்ட் தான் வந்திருக்கோம். சில ஃப்ரூட்ஸ் ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க, பட் ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டில் இப்போ ஆஃபரே கிடையாது. சாம் வந்து பார்த்தீங்கன்னா தேடி தேடி கொய்யாக்காவை எடுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஊர்ல இந்த கொய்யாக்காவை மதிக்கவே மாட்டோம், ஆனா இந்த ஊர்ல பாத்தீங்களா வந்து தேடி தேடி வாங்க வேண்டியதா இருக்கு. இங்க அதுதான் ரொம்ப எக்ஸ்பென்சிவாவும் இருக்கு. இப்பெல்லாம் வந்துட்டு நிறைய கொய்யா சாப்பிடணும் அப்படின்னு தோணிட்டே இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு இந்த ஃப்ரூட் வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்து கிரேப் ஃப்ரூட்னு நினைக்கிறேன். இவ்வளோ ஒரு ஸ்மெல் அடிக்கும். அது எப்படி சாப்பிடுவாங்கன்னே தெரியல, எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. உங்க யாருக்காவது தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்துட்டு வெஜிடபிள்ஸ்லாம் இன்னொரு நாள் வாங்கிக்கலாம்னு நாங்கள் கிளம்புறோம். ஏன்னா வந்து ரொம்ப க்ரௌடாகவும் இருக்குது, எங்களுக்கு டைமும் இல்லை. ஸோ இதுக்கப்புறமா கடைசியாக நாங்கள் வந்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கலாம்னு போயிட்டுருக்கோம். ஐஸ்கிரீம் செக்ஷனுக்கு வந்தாச்சு. பல்லபித்தமான ஐஸ்கிரீம் இருக்குது. நம்ம என்ன எடுக்கலாம்? நீங்கள் இருங்க. லண்டன் டைரிலாம் எனக்கு ஒன்றுமே பெருசாக அந்த லண்டன் டைரிலாம் பிடிக்கவே இல்லை. குல்ஃபி ஆனால் ரொம்ப பிடிக்கும். நீ என்ன சாம் எடுக்கலான்னு இருக்க? மேக்னமும் ரொம்ப பிடிக்கும், ஆனால் இப்போ அதை சாப்பிட்ற மூடும் இல்லை, ரொம்ப சாக்லேட்டியாக இருக்கும். ஸோ சிம்பிளாக ஏதாவது ஐஸ்கிரீம் எடுத்துக்கோ சாம். எனக்கு வந்து பார்த்தோன்னா நாங்கள் வந்து ஆக்சுவலாக எங்கள் அம்மாவுக்கு ஒரு குவான்டா எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு குல்ஃபி ஓகேவா சாம் உனக்கு? குல்ஃபி ஓகே. எனக்குமே வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக சாப்பிடணும் போல தான் இருக்குது. அது ஷேரே பண்ணிக்கலாம், மூணே வாங்கிக்கோ. ஆமாம் என்னோடது எனக்கு ரொம்ப இப்போ சாப்பிடணும்னு இல்லை. ஸோ அதனால லெட்டஸ்ட் டேக் ஒன்லி திஸ் 3 ஓகேவா? ஸோ டோட்டல் 3 வாங்கி. ஆமாம்மா அதுக்கு வேண்டாம்.
நாங்கள் இப்போ வந்து மனசு மாறிட்டோம். குல்ஃபி அப்படியே அப்படியே எடுத்து இங்கே போட்டு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது எங்களுக்கு பிடிக்கும். இவ்வளோவில் ஸோ வந்துட்டு நாங்கள் இங்கே பாருங்க, இந்த ஃப்ளேவர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட்டர் ஸ்காட்ச்ல இந்த இக்லோவில். ஸோ அதனால அது வந்துட்டு 2 எடுத்துருக்கோம். இது எடுத்துங்க, அதை வச்சுருக்கோம். ஏங்க? ஆமாங்க, அது நல்லா இல்லைங்க. மெல்ட் ஆயிடுச்சா? திஸ் இஸ் ஓகே. ஓகே, லெட்ஸ் க்ளோஸ் த ஃப்ரிட்ஜ். இங்கே வந்து கொஞ்சம் தான் வாங்கினோம். இதை மட்டும் வந்துட்டு பில் போட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. வேற ஒன்று இருக்கு, வேற ஒன்று சாப்பிடலாமா? அது வந்துட்டு நான் வந்து உனக்கு சொல்றேன். சாப்பிடலாமா? அது என்னதான் இருக்கும்? டேட்ஸ் இல்லப்பா. கண்ணை விடுங்க, அதுக்கு ஒரு சர்ப்ரைஸ். கண்ணை விடுங்க. என்னது அது? யாருக்கானா? அம்மாக்கும். ஷேரிங். ஷேரிங் இஸ் சோ தருவியா? தரியா? அது தெரியாமா? சரி, ஓகே. நம்ம வந்து கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. கேலிக்கட் டு ட்ரீம்லாண்டு போனோம். போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. திங்ஸ் நாங்கள் என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். 2 கவர் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கிட்டு வந்ததுலாம் இதான் பார்த்துக்கோங்க. வந்து மக்கானா வந்துட்டு அதுக்கு வந்து சும்மா கேண்டி மாதிரி அந்த மாதிரிலாம் வந்துட்டு செஞ்சு கொடுப்பேன். ஸோ அதுக்காக வாங்கினேன். ப்ளஸ் வந்துட்டு கொக்கோ பவுடர். இந்த பிராண்ட் ஆல்ரெடி 1 டைம் வாங்கியிருக்கேன், அது நல்லாயிருக்கும். ஸோ அதனால இந்த கொக்கோ பவுடர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சோயா சங்க் வாங்கியிருக்கோம். சோயா சங்க் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அரிசி நாங்கள் வந்துட்டு இந்த க்ரீன் ஃபீல்டு அப்படின்ற ஒரு அரிசி வாங்கியிருக்கோம், அது இருக்குது. அப்புறம் வந்துட்டு மிளகு கொஞ்சம் ஆல்ரெடி இருக்கிறதுனால கம்மியாக வாங்கினோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துட்டு புட்டுப்பொடி, வீட் புட்டுப்பொடி நான் இங்கே வாங்கினது கிடையாது லூஸில். ஸோ எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ கொஞ்சமாக தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். அது கூட பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பாப்கார்ன் புட்டுப்பொடியாம். யாராவது இதை ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். எனக்கு தெரியவே தெரியாது இதை பற்றி, அதுவும் தெரியல. இவருக்கு வந்துட்டு இந்த சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கேஷ்யூ நட் வாங்கினோம். இந்த கேஷ்யூ நட் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து பேக்டு கேஷ்யூ நட்டு. அதுக்கும் இது ரொம்ப பிடிக்கலாம். அதுவும் ஜஸ்ட் 2 மினிட்ஸ். அதுக்கப்புறமா வந்துட்டு பாதாம் வாங்கினோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துட்டு செசமி வந்துட்டு சும்மா இந்த இதில் போடுறதுக்கு, ஆக்சுவலாக வந்துட்டு சாலட்ல போடுறதுக்காக வாங்கினேன். சைடில் வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான் என் பையன். அதுக்கப்புறம் வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா உப்பு கடலை. இதுவும் அதுக்கு தான் பிடிக்கும். நமக்கு நிறைய யூஸ் ஆகுறது இந்த கியூமன் சீட்ஸ். இதுவும் வந்துட்டு வாங்கியாச்சு. அப்புறம் இது வந்துட்டு காராமணி. இதை வந்துட்டு தட்டைப்பயிர்னு சொல்கிறாங்க, காராமணி நாங்கள் சொல்லுவோம். அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு புட்டுப்பொடி, செம்பா புட்டுப்பொடி. ஏன் இதெல்லாம் வந்து நான் வந்துட்டு கம்மியாக வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கிப்பேன் நான். இதுவும் ஒரு சோயா சங்க் வாங்கினேன். ஏன்னா சோயா சங்க் வந்து நிறைய யூஸ் பண்ணுறதுனால. பின்பு இது வந்து பார்த்தீங்கன்னா குவெனுவா. இது வந்துட்டு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க? மேபி என்னோட ப்ரொனவுன்சியேஷன் தப்பாக இருக்கலாம். ரைஸ்க்கு பதிலாக இதை வந்து ட்ரை பண்ணலாமே வாங்கியிருக்கேன். நான் அதை ட்ரை பண்ணதே இல்லை. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். இது வந்துட்டு பச்சை பட்டாணி. என்னோட பையனுக்கு வந்துட்டு ஏதாவது இந்த மாதிரி ஸ்நாக்கி ஐட்டம் கேட்டுகிட்டே இருப்பான். ஸோ அவனுக்காக தான் அது. இல்லைனா வந்துட்டு ஸ்வீட்ஸாக கேட்பான். அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பச்சை பட்டாணி, உப்பு கடலை அதெல்லாம் கொடுக்கறது. இது வந்துட்டு வீட்டு வந்துட்டு உடைச்ச கோதுமை. இது வந்து இது உப்புமா பண்ணுறதுக்காக வாங்குது. அப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு பம்கின் சீட்ஸ். அதுக்கப்புறம் இதுவுமே வந்து செசமி தான், பிளாக் கலர். அப்புறம் இதோ சியா சீட்ஸ். இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிறதே நல்லது. நிறைய வாங்கி வச்சுட்டு அது வேஸ்ட்டாக போகிறதுக்கு கொஞ்சமாக வாங்கிக்கலாம். இதுதான் நான் வந்துட்டு இன்னைக்கு வாங்கின ஐட்டம். ப்ளஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வாங்கியிருக்கேன். இப்போ இதெல்லாமே போயிட்டு நம்ம வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அப்புறமா தான் தூங்கணும். இதோட இந்த vlog முடிஞ்சிச்சு. இன்னொரு vlogல மீட் பண்ணலாம். பாய் பாய், டேக் கேர்.